இன்றைக்கி எட்டிங் பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே எழுந்து வாங்க. அதான் இன்றைக்கி எட்டிங்கு. நம்ம 4 செவத்துக்குள்ளேயே இருந்துட்டு என்னடா பண்ணுறது, எப்படிடா கடன் அடைக்கிறது, என்னடா லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்றது 4 செவத்துக்குள்ளே இருந்து நம்ம யோசிக்காத எழுந்து வெளியே வரணும். அது என்ன தடுங்கல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி வரணும். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடுங்கல் வரும். ஏன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லை நம்மளுக்கு. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, மாமியார் மாமனார் சப்போர்ட் இல்லை. இப்போ இருக்கிற ரியல் லைஃப்பில் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி வெளியே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அப்படி ஓடிட்டுருக்கு, விலைவாசி ஏறிட்டுருக்கு. ஒருத்தர் சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ விற்கிற நகையிலையும் சரி, மல்லிகை சாமான்லேயும் சரி, எல்லாமே விலை ஏறி போச்சு. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 2 பேர் உழைச்சா மட்டும்தான் நம்மளால் செட்டில் ஆக முடியும். ஸோ தாண்டி வாங்க, 4 செவத்துக்குள்ளே இருக்காதீங்க. நான் அதே மாதிரி நான்லாம் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டேன், எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டேன். யாரோட சப்போர்ட்டும் இல்லை. பார்க்குறவங்க என்ன இது கஷ்டப்படுது, என்ன இது சும்மா புலம்பிட்டு இருக்கு. அந்த நிலைமையில யாராக இருந்தாலும் நின்று பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ வெளியே தாண்டி வாங்க, நம்மளால ஜெயிக்க முடியும், வின் பண்ணலாம் லைஃப்பில். பை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், பாருங்க. நல்லா எம்மியாக நல்லா இருந்தது, டேஸ்டியாக. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ப்ரெட் ரோஸ்ட் தான் போட்டுருவேன். ப்ரெட் ரோஸ்ட் போட்டு பீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருக்கு, அப்ளை பண்ணிட்டு வந்துடும். பசிக்கு என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டுக்கு ஆன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு 12th ரிசல்ட்டு ஏதோ எடுத்துருக்கான் என் டியூஷன் பையன். என்ன பண்ணுறது, எஃபர்ட் போட்டால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணியாச்சு, நல்லா படிடான்னு சொல்லியாச்சு, எப்படி எந்தெந்த ஈஸி மெத்தடில் நீ படித்தா உன் மண்டையில் ஏறணும்னு சொல்லியாச்சு. நம்ம அட்வைஸும் படிக்கிட்டான்னு தான் சொல்ல முடியும். அவன் மண்டைக்குள்ளே ஏறி உக்காந்து நம்ம மக்கப் பண்ணி போய் எக்ஸாம் எழுத முடியாது. நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. சொன்னால் கேட்டால் தானே, விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஊருக்கு போன விளாக்லாம் போட்டிருந்தேன், கமெண்ட் பண்ணவே இல்லை யாருமே. இப்போ நல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருக்குது நல்லா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி, என்னையும் என்கரேஜ் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு நல்ல பர்த்ஃபுல்லான வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொன்னாங்க, என்னம்மா யூடியூப்பில் வீடியோலாம் போடுற, என்னம்மா நடிகர்கள் ஹீரோயினிஸ் தாம்மா போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, என்ன மாதிரி உன்ன மாதிரி கஷ்டப்படுற பெண்களும் போடுவாங்க. எனக்கு யார் சொன்னது ஹீரோயினிஸு நடிகர்கள் தான் போடுவாங்கன்ட்டு? அதெல்லாம் கிடையாது. நீ வேணால் பாரு, என்னோடய வீடியோ ஹிட் ஆகுதா இல்லையா, இதில் நான் ஜெயிக்கிறேனா இல்லையா நீ பாருமான்ட்டு சொடக்கு போட்டு சொன்னேன் உங்களை நம்பி. ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கஷ்டப்படுற பசங்களுக்கும் கொஞ்சமாச்சும் கை கொடுத்தா தானே. நம்ம மட்டும் வின் பண்ணி போகணுன்னு நினைக்காதீங்க யாருமே. யூடியூபர்ஸும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வின் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், நாங்கள் மேலே ஏறி வந்துடுவோம். பிடிச்சிட்டு கை மட்டும் கொடுங்க, நாங்கள் கை பிடிச்சி வேலை வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வலிச்சு கீழே விட்டுற மாட்டோம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம நம்பி நம்ம நண்பர்களும் சரி, நம்ம உறவினர்களும் சரி நம்பி ஏதாச்சும் நம்ம சொன்னோன்னா போச்சு. நம்ம வீக்னஸ் நம்பி சொல்லிட்டோன்னா அதை ஒரு இதுவாக்கி ஊர்க்காவாக்கி ஏதோ ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. ஒர்த்ஃபுல்லான விஷயத்த பண்ணுங்கள்.